Watch full episodes on Jio Hotstar. சுத்த வேஸ்ட். அருமையான வாசம். டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கு. மாஸ்டர் செஃப் காம்படிஷனோட வின்னர் யூடியோட சூப். யூடியோட டேஸ்டி சூப். என்னோட ஸ்க்ரூ எல்லாத்தையுமே டைட் ஆகிடுச்சு. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கப். யூடி, நீ அப்படி என்ன சூப் ரெடி பண்ணிருக்கன்னு தெரியலையே. அதோட வாசனை அற்புதமா இருக்கு தெரியுமா? வாவ். யூடி இல்ல, இப்ப நான் மாஸ்டர் ஷெஃப் யூடி. சிவா, ஆபத்து ஆபத்து. அடே, அது ஜாயிண்ட் சாய்பா கொரில்லா தானே? இது ஜூல இருந்து எப்ப தப்பிச்சு வந்தது? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சிவா, அந்த கொரில்லா இந்த சூப்போடைய வாசத்தால இங்க வந்திருக்கு. அது இன்னும் கூட கேட்டுக்கிட்டு இருக்கு. யூடி, இன்னும் சூப் கொடு. யூடி, மாஸ்டர் ஷெஃப் யூடி, இன்னும் சூப் வேணும் கேக்குதா? சூப் இன்னும் இல்ல. பசங்களா, எங்க பசங்களை விட்டுடு. இல்ல 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 இல்ல, நான் எதுவுமே செய்யல. சிவா, காப்பாத்து. இந்த கொரில்லா என்ன சாப்பிடும். ஆட இல்ல, என்ன விட்டுடு. தாத்தா மேல இருந்து சூப் வாசனை வருதுல்ல, அதனாலதான் அந்த கொரில்லா அவரை விட மாட்டேங்குது. யூடி, யூடி இல்ல, மாஸ்டர் ஷெஃப் யூடின்னு சொல்லு. யூடி, உன்னோட நாடகத்தை நிறுத்து. இப்ப தாத்தா ஆபத்துல இருக்காரு யூடி. சூப் தயார் பண்ணு. அது விஷயம் என்னன்னா, நான் அந்த சூப்ல கண்ணை மூடிட்டு எல்லாத்தையுமே போட்டுட்டேன். நான் என்ன போட்டேன், எவ்வளவு போட்டேன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஓடுங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எல்லாரும் ஓடுங்க. அதுக்கு சூப் கிடைக்காத வரைக்கும் அது கண்டிப்பா அமைதியா இருக்காது. சீக்கிரமா நம்ம சூப்பை ரெடி பண்ணி ஆகணும். ஐடியா, நம்மளோட மாஸ்டர் ஷெஃப் டூப்ளிகேட்டா வேணா இருக்கலாம், ஆனா சிப்பி ஒரிஜினல் தானே. சிப்பி, சூப்ல என்னென்ன இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கோ, சரியா? இதுல டொமேட்டோ, பட்டாணி, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் சட்டக் மூலிகை இருக்கு. உண்மையிலே பிரமாதம் சிப்பி. நீ சொன்ன பொருள் எல்லாம் நமக்கு ஈஸியா கிடைச்சிரும். ஆனா அந்த சட்டாக்கா மூலிகைனா என்ன? அது நகரத்துக்கு அந்த பக்கம் ஒரு மூலிகை பாபா இருக்காரு. நான் இத அவர்கிட்ட இருந்து தான் கொண்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் யூடியும் போய் அந்த சட்டாக்கா மூலிகையை வாங்கிட்டு வரோம். நீங்க சீக்கிரமா அந்த சூப்பர் ரெடி பண்ணுங்க. ஓகே? சிவா, இப்ப நம்மளால தப்பிக்க முடியாது.
அட பிரமாத லட்டு சிங் சார், இத்தனை மூலிகையை பயன்படுத்திருக்கீங்க. அப்புறம் ஜெயிண்ட் பனானாலாம் வந்துருச்சு. இப்ப அதை வச்சு நம்ம கொரில்லாவோட கவனத்தை திசை திருப்பலாம். வெடிஞ்சிடுச்சு. பாபா போட், பாபா நாங்க உங்ககிட்ட சட்டக் மூலிகையை வாங்க வந்திருக்கோம். ப்ளீஸ் சீக்கிரமா கொடுங்க. நீ மறுபடியும் வந்துட்டியா? நான் உனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன். ஏன் பாபா, என்ன ஆச்சு? இன்னைக்கு காலையில இவன் இங்க வந்தப்போ என்கிட்ட என்ன சொன்னான்னா, அட ஓ போட் பாபா, டேஸ்டி சூப்போடைய மூலிகையே கொடுங்க, மாஸ்டர் செஃப் யூடி வந்திருக்கேன்னு. அப்புறம் இதுவும் சொன்னான், நான் உங்களுக்கு இந்த மூலிகைக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு. மாஸ்டர் செஃப் உங்ககிட்ட வந்ததுக்கு சந்தோஷப்படணும்னு. நீ எங்கேயும் ப்ராப்ளம் பண்ணி வச்சிருக்கியா யூடி? லட்டு சிங் அப்புறம் பேடராம், நட்டு போல்ட் மேல சத்தியமா சொல்றேன், இவ்வளவு பெரிய பனானா உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது சொல்லுங்க. அட கிங் காக்கு, பழக்கடை எல்லாத்துலயும் தேடி பார்த்துட்டோம். அப்புறம் வெளியே வந்து பார்த்தா அந்த கடைக்கு மேல ரூப் டாப்ல இந்த பழம் இருந்துச்சு. ரூப் டாப்லியா? அப்படின்னா இது சயின்ஸோட டூப்ளிகேட் பனானாவா? அட அது ஒருவேளை கொரில்லாவுக்கு அதுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சா நட்டு போல்ட் எல்லாமே லூஸ் ஆயிடுமே. சீக்கிரம் வாங்க, கொரில்லா பாத்துற போகுது. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. கொரில்லா எதுக்கு என்ன விடாம துரத்துது? ஐயோ, நான் சூப்பு கிடையாது. ஆனா இந்த வாசம் எதுக்கு போக மாட்டேங்குது? ஓ நோ, இப்போ நான் என்ன பண்றது? சீக்கிரமா அந்த சூப்பு பண்ற பொருளை போய் கொடுக்கணும். இது என்ன எர்த்குவேக்? பாபா, இது ஒண்ணு எர்த்குவேக் கிடையாது. இது அதே கொரில்லா தான். இது அமைதியாக்க தான் எனக்கு உங்களோட மூலிகை தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனா நீ சின்ன பையன், என்ன பண்ணுவ? பையன்னு மட்டும் சொல்லாதீங்க பாபா. சிவா, என்னோட பேரு சிவா. ப்ளீஸ் பாபா, நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி சரி சரி, நீ இந்த அளவுக்கு ரெக்வெஸ்ட் பண்றதுனால நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். இந்த சட்டாக்கா மூலிகை. ஓ நோ, அந்த கொரில்லா மறுபடியும் தாத்தாவை பிடிச்சு வச்சிருக்கே. யூடி, நீ சீக்கிரம் போய் சூப் ரெடி பண்றதுல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணு. அதுக்குள்ள நான் போய் தாத்தாவை காப்பாத்துறேன். வேணாம் வேணாம், தோல்ல உட்கார வச்சுக்க. மறுபடியும் கையில புடிச்சுக்கிச்சு. சிவா, சிவா, கொரில்லா கண்ணா, என்ன கீழே இறக்கி விட்டுரு. எனக்கு உயரண்ணா பயம். ஃப்ரெண்ட்ஸ், கொரில்லா அப்புறம் நம்ம தாத்தாவோட உயிருக்கு இப்ப ஆபத்து. யூடி, சீக்கிரம் பண்ணு. அதோட இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் சிவா. பாத்தி யூடி. சிவா, எனக்கு உயரண்ணா பயம் கண்ணா, காப்பாத்து. நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா, நான் உங்களை எப்படியாவது காப்பாத்தியே தீருவேன். ரேவா, சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. ஆனா இதுல அந்த வாசமும் இல்ல, சுவையும் இல்ல. இது போலி மாஸ்டர் ஷெஃபால முடியாத காரியம். ஒரிஜினல் மாஸ்டர் ஷெஃப கூப்பிட்டாகணும். பாட்டி, சமையல் எப்ப ரொம்ப ருசியா மாறும்னா பாட்டி கையால மசாலா போட்டதுக்கு அப்புறமா தான். இது அதே வாசம் தான் பாட்டி. அப்படின்னா பாட்டி,
இதுக்கு முன்னாடி கூட நீங்க தான் யூடி சூப்ல மசாலா போட்டீங்களா? சிவா சூப் ரெடி ஆயிடுச்சு. எங்களுக்கு முன்னாடி சூப் ரெடியான விஷயம் ஏற்கனவே கொரில்லாக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். காப்பாத்துங்க. ஹெட்வைட் பிடிச்ச மாஸ்டர் ஷெஃப்க்கு உண்மையிலே இது சரியான தண்டனை தான். மாஸ்டர் சாப்பாட்டு ராமனுக்கு சூப் ஊட்டி விடுறது. ஆதி, இது ஃபவுல். நீ பார்த்த, நான் பார்த்தேன். ஆனா கோச் சார் இதெல்லாம் பார்க்கல இல்ல. அட ஆச்சரியமா இருக்கு. கோச் சார் இன்னைக்கு எதுக்காக வரல? 18, 19, 20. ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு ஜிம் ட்ரைனர் வரவே இல்ல. என்னைக்கும் அவர் லீவ் எடுக்கவே மாட்டாரே. காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க. அட இது என்ன ரைட்ஸ்? அது எப்படி எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கு? என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, ஓடுங்க ஓடுங்க. எக்ஸ்ட்ரீம் சிட்டி ஃபுல்லா பயத்துல இருக்கு. அந்த லைட் எங்க வேணாலும் வந்து விழும். அப்புறம் நம்மளோட ரோபோட்ஸ் எல்லாம் மேல எடுத்துக்கிட்டு மாயமா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க யாருக்குமே தெரியல. எப்படி மாயமாக முடியும்? இங்க என்ன நடக்குது? இது கண்டிப்பா யாரோட மாஸ்டர் பிளான் தான். சரியா சொன்னீங்க கிங் கோகு. யார் இத பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்கு இத பண்றாங்கன்னு நான் தெரிஞ்சுக்காம கண்டிப்பா விட மாட்டேன். நம்ம சிட்டில சுத்தி பார்த்தா தான் இது என்னன்னு தெரியும். லெட்ஸ் கோ ஃப்ரெண்ட்ஸ். ரெடியா ஃப்ரெண்ட்ஸ்? ரெடி. அங்க பாருங்க. நான் தப்பிச்சிட்டேன். ஆனா என் பைக் போயிடுச்சு. சிவா, அது பைக்கை எடுத்துக்கிச்சு. அப்புறம் எதுக்காக இந்த மனிதனை மட்டும் இங்க விட்டுடுச்சு? ஏதோ கண்டிப்பா நடக்குது. இந்த வாட்டியும் நாம லைட்டை மிஸ் பண்ணிட்டோம். இப்ப நாம அதுகிட்ட எப்படி போய் சேருவோம்? ஐடியா. இப்போ நாம அதுகிட்ட போக மாட்டோம். அதுவே நம்மள எடுத்துட்டு போக வரும்ல. உன்னை தூக்கிட்டு போறதுக்கு அந்த லைட்ஸ் கண்டிப்பா அங்க வரும் சிப்பி. நாம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நீ பயப்படாத, சரியா? சிவா, அது வந்துருச்சு. காப்பாத்து. இப்ப என்னோட பிளான்ல அதுங்க மாட்டிக்கிச்சுல. நானும் அது கூடவே இப்ப மேல போயிடுறேன். சிப்பி பயப்படாத, நானும் உன் கூட மேல வந்துடுறேன். சிவா, சிப்பி, நான் உன்னை காப்பாத்த வருவேன். சிவா, என்னாச்சு? சிப்பி எங்க? அதுவும் மேல பாருங்க. ரேவா, அந்த லைட்ஸ் எல்லாம் சிப்பியை அக்செப்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா அது ஒரு ரோபோட்ல. ஆனா என்ன ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா நான் மெட்டல் இல்லல. நாமளும் இப்போ மெட்டலா மாறணும். ஆனா நாம எப்படி ரோபோட்டிக்கா மாற முடியும்? லெட்ஸ் கோ ஃப்ரெண்ட்ஸ். சிவா, நீ உறுதியா இருக்கியா? இந்த ஐடியா வேலை செய்யுமா? கண்டிப்பா வேலை செய்யும். அட,
நாம எல்லாரும் எங்க வந்திருக்கோம்? இது ஏதோ மெட்டல் ஃபேக்டரி மாதிரி இருக்கு. சிவா, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல மேல போய் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குங்கறத தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இதுக்காக தான் இதுங்களுக்கு மெட்டல்ஸ் எல்லாம் தேவைப்பட்டிருக்கு. ஏன்னா அப்பதான் மெட்டல் எல்லாம் உருக்கி அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை செய்ய முடியும்ல. சிவா, ஆனா நாம இப்ப என்ன பண்ணுவோம்? முதல்ல நாம இவங்களோட ஹெட் யாருங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். ரோபோட்ஸ், இங்க என்ன பண்றீங்க? வேலைய பாருங்க. சிவா, இந்த ரோபோட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் சிட்டியோடது. இதுங்களை மெல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் சீக்கிரமா பண்ணுங்க. சிவா, அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட ரோபோட்ஸ நாளைக்கே இங்க கொண்டுட்டு வரணும். அப்புறம் அது எல்லாத்தையும் இங்க மெல்ட் பண்ணி ஆயுதங்களை தயார் பண்ணணும். அப்புறம் அந்த ஆயுதங்களை வித்து நான் நிறைய பணம் சம்பாதிப்பேன். அதுக்கப்புறம் நான் இந்த கேலக்சியை ஆளுவேன். சிவா, அது நம்ம கேலக்சியை ஆளுச்சுன்னா அப்போ நம்ம நிலைமைலாம் என்ன ஆகும்? ஏய், நீங்க யாரு? ஹூமன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏய், யார் நீங்க? அவங்கள மேல கூட்டிட்டு வாங்க. சிவா, என்னோட பேரு சிவா. என்ன ஆடி போயிட்டீங்கல்ல? ஹியூமன்ஸ் உள்ள எப்படி வந்தாங்க? சீட்டிங். யாரும் முன்னாடி வரக்கூடாது. இந்த சிவாவை நான் தனியா பார்த்துப்பேன். இப்ப நீ என்னோட சோல்ஜர் கிட்ட மோது. அதுக்குள்ள உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் மெல்ட் பண்ணி இந்த மிசைல்ஸ் தயார் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆட்ராட், உங்களோட டைம் முடிஞ்சு போச்சு. ஓகே, சிவா, இப்போ உன்னோட இந்த ஃப்ரண்ட் மெல்ட் ஆக போறான். இல்லனா நீ யோசிச்சுக்கோ. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ரைட், விடுங்க. சிப்பியை மெல்ட் பண்ணிட்டா மட்டும் என்ன, எங்களால மறுபடியும் சிப்பியை ரெடி பண்ணிட முடியும்ல? ஓகே, as you wished. சிவா,
சிப்பி, உனக்கு ஒன்றும் ஆகலையே? சிவா, ஆல்ட்ரால மெல்ட் பண்ணி நம்ம எத்தனையோ ரோபோட்ஸோட உயிரை காப்பாத்திட்டோம். லெட்ஸ் மூவ். அட போதும், நிறுத்துங்க. யார் இதை வாச்சிக்கிட்டு இருக்கிறது? சொல்லுங்க கிங் கோகோ. யார் என்னுடைய தூக்கத்தை கெடுத்தது? கிங் கோபோ, சிவாவோட தாத்தா தான் பேக் பைப்பை வாசிட்டு இருக்காரு. என்னது? தாத்தா மறுபடியும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துட்டாரா? பேக் பைப்பை பேன் பண்ணுங்க. அட, என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை எங்க எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்க? தாத்தா, கிங் கோகோ உங்க பேக் பைப்பை பேன் பண்ணிட்டாரு. எக்ஸ்ட்ரீம் சிட்டில இனிமே யாரும் பேக் பைப்பை வாசிக்க முடியாது. என்ன? நான் கிங் கோகோவை சந்திக்கணும். கிங் கோகோ, நான் எப்போ ஏதாவது புது இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்தாலும் நீ அதை பேன் பண்ணிக்கிட்டே இருக்க. நேத்திக்கு நான் புது பேக் பைப்பை எடுத்தேன், இன்னைக்கு நீ அதை பேன் பண்ணிட்ட. பேன் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? உங்களுடைய அந்த அபஸ்வர பேக் பைப்பால சிட்டில உள்ள எல்லா ரோபோட்ஸுக்கும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நேத்து உங்களுடைய ஸ்வரம் எவ்வளவு ஹை பிட்ச்ல இருந்துச்சுன்னா அதால என்னுடைய ஸ்க்ரூஸ் எல்லாமே லூஸ் ஆயிடுச்சு. நீ ஒரு பேட் ராஜா. உனக்கு எல்லா ப்ராப்ளத்துக்கும் தீர்வு பேன் பண்றது மட்டும்தான். பேன் ராஜா. பேன் ராஜா? நட்ஸ் போல்ட் மேல சத்தியமா சொல்றேன், ஒருவேளை நான் மட்டும் ராஜாவா இல்லனா அப்புறமா எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட ஸ்க்ரூஸ் எல்லாமே லூஸ் ஆயிடும். உங்களுக்கு என்ன பார்த்தா பேன் ராஜா மாதிரி தெரியுதுல? அப்ப சரி, நீங்க ஒரே ஒரு நாள் மட்டும் ராஜாவா இருந்து அப்போ ஆயில் தனியா தண்ணி தனியா பிரிஞ்சிரும். நான் போறேன் என்னுடைய மெயின்டெனன்ஸ் பார்க்குக்கு. நீங்க எப்படி இந்த சிட்டியை ரூல் பண்றீங்கன்னு பார்க்கலாம். தளபதி ரோபோட், இவரு இன்னைக்கு ஒரு நாள் ராஜா. இவர் எங்கேயும் ஓடி போயிடாம நீதான் பாத்துக்கணும். நம்மளுடைய ஒரு நாள் ராஜா வாழ்க, கிங் தாத்தா. இப்ப கிங் கோகோ போயிட்டாரு. இப்ப கிங் தாத்தாவை நான் எப்படி திசை திருப்ப போறேன்னா, எக்ஸ்ட்ரீம் சிட்டி எல்லாமே இவருக்கு எதிரா மாறிடும். அப்புறம் எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட புது கிங்கா நான் மாறிடுவேன். அப்புறம் யார் என்ன தடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். நீ எனக்கு என்ன குடிக்க கொடுத்த? தாத்தா, இது கராரா ஆயில். எக்ஸ்ட்ரீம் சிட்டில இருக்கிற எல்லா ரோபோவும் இத ரொம்பவே வெறுப்பாங்க. நீங்க இத பேன் பண்ணிடுங்க, எல்லாரும் சந்தோஷமாயிடுவாங்க. போதும், ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு. நான் கிங் தாத்தா கட்டளையிடுறேன், கராரா ஆயில எக்ஸ்ட்ரீம் சிட்டில இருந்து பேன் பண்ணணும். அப்புறம் அது இந்த பேலஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். பேன் பேன் பேன். இப்ப பிரமாதமா இருக்க போது ரோபோட்ஸ் எல்லாமே கிங் தாத்தாவுக்கு எதிரா மாறிடுவாங்க. நகரத்துல அழிவு உண்டாயிடும். ஆயில் ப்ரொடக்ஷனை நிறுத்துங்க. இனில இருந்து எந்த கரார் ஆயிலும் ஃபேக்டரி விட்டு வெளில போகாது. கரார் ஆயில பேன் பண்ணிட்டாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு? பாருங்க, கிங் தாத்தா கரர் ஆயில பேன் பண்ணிட்டாங்க. இனிமே யாருக்குமே கரர் ஆயில் கிடைக்காது. நீங்க அவர்கிட்டயே போய் கேளுங்க. ரோபோட்ஸ் எல்லாருமே தாத்தா பக்கம் எதுக்கு கோவமா வராங்க? கரார் ஆயில் எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட எல்லா ரோபோக்கும் ரொம்ப பிடிச்சமான ஆயில். அப்புறம் அவங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இப்ப எல்லா ரோபோட்ஸும் கிங் தாத்தா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க.
எதுக்கு பேன் பண்ணீங்க? நாங்க இருக்கிற வரைக்கும் எங்க தாத்தாவை யாரும் ஒண்ணும் பண்ணிட முடியாது. இந்த பசங்களையும் பிடிங்க. இவங்களாலதான் எல்லா தப்பும் நடந்திருக்கு. அப்படியா? அப்படின்னா இது எல்லாத்துக்கும் நீதான் காரணமா ரோபோட்? ஆமா, இது என்னோட சதிதான். அப்புறம் இன்னையில இருந்து நான் தான் எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட ராஜா. அந்த பசங்களை பிடிங்க. போதும், இந்த வேடிக்கையை நிறுத்துங்க. நான் தான் கிங். அந்த கிங் தாத்தாவை பிடிங்க. தாத்தா வாங்க, இந்த சிம்மாசனத்தை விட்டுருங்க. இது என்னைக்கும் நடக்காது. ஒரு ராஜா எதுக்கும் பயந்து ஓடி போக முடியாது. ஆபத்து எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி. பிடிங்க. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நாம இப்ப உடனே கிங் கோகுவை காண்டாக்ட் பண்ணி ஆகணும். அவரோட லொகேஷனும் இதுல கரெக்டா தான் காட்டுது. எங்களை சேஃப் ரூமுக்கு கூட்டிட்டு போ. கிங் கோகு, உங்களோட தளபதி போட் நமக்கு துரோகம் பண்ணிட்டாரு. அவரோட சதியால கராரா ஆயில பேன் பண்ணி எக்ஸ்ட்ரீம் சிட்டில இருக்கிற மொத்த ரோபோட்ஸையும் தாத்தாக்கு எதிரா மாத்தி விட்டுட்டாரு. ராயல் கார்ட்ஸ் எல்லாம் கிங் தாத்தாவை இப்ப அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கராரா ஆயில பேன் பண்ணிட்டீங்களா? கராரா ஆயில் ரோபோட்ஸ் உடைய தினசரி சாப்பாடு. ஒரு நாள் உங்களை ராஜாவை ஆக்கினாலும் ஆக்கின, நீங்க எல்லாருடைய சாப்பாட்டையும் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. வாய மூடு. உன்னுடைய அந்த தளபதி ராஜாவா ஆகிறதுக்கு விரும்புறான். நான் தான் உன்னுடைய கிரீடத்தை காப்பாத்தினேன். நன்றிய மறந்துட்டியா? உனக்கு பின்னாடி அந்த தளபதி என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உனக்கு எதுவுமே தெரியாது. என்ன? என்னுடைய கிரீடத்தை பத்திரமா பாதுகாத்துக்கங்க. நான் ஒரு ஸ்மார்ட் ராஜாவா இருக்கிறதுனால நான் எப்பவுமே கராரா ஆயிலுடைய எக்ஸ்ட்ரா சப்ளைய வச்சிருப்பேன். அது மாளிகைக்கு லெஃப்ட் சைடுல இருக்கு. லெஃப்ட் சைடா? அது நமக்கு ரொம்ப தூரத்துல இருக்கே. நாங்க இப்போ சேஃப் ரூம்ல இருக்கோம். ரோபோட்ஸ் எல்லாம் வாசல்ல தான் இருக்கு. அதுங்க எப்ப வேணாலும் உள்ள வந்துடலாம். ஓ, அப்படின்னா உங்களுடைய கதை முடிஞ்சது. என்ன? உடைச்சிருங்க. இன்னையில இருந்து நான் தான் எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட பொது கிங். புரிஞ்சுதா சின்ன பையா? இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. ஹலோ தகரட பாட்டின் பாட், சின்ன பையனு மட்டும் சொல்லாதீங்க. சிவா, என்னோட பேரு சிவா. அந்த பசங்களை விட்டுடுங்க, இல்லனா என்னை விட கெட்டவ யாரும் இருக்க மாட்டா. பசங்களா வாங்க, ஓடுங்க. எல்லாரும் இங்க வாங்க. நம்ம இப்ப ஆயில் டிப்போ கிட்ட போயே ஆகணும். நம்ம ஆயில் டிப்போவை ஓபன் பண்ணிட்டோம்னா இவங்க எல்லாருமே அமைதியாயிடுவாங்க. என்ன மன்னிச்சிருச்சு பா. என்னாலதான் என்ன தப்பு நடந்துருச்சு. எல்லாரும் சீக்கிரமா டிப்போக்குள்ள வந்துருங்க. இங்க பாருங்க,
நம்ம கிட்ட போதுமான அளவு இந்த ஆயில் ஸ்டாக் இருக்கு. எல்லாரும் நில்லுங்க. கராரா ஆயில் எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த ஆயில் கிரைசிஸ் இப்பவே முடிவடைஞ்சிரும், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ சிவா. தேங்க்யூ கிங் தாத்தா. தேங்க்யூ சிவா, தேங்க்யூ தாத்தா. ஒருவேளை நீங்க மட்டும் இல்லனா எக்ஸ்ட்ரீம் சிட்டிக்கு என்ன ஆயிருக்கும்? என் தளபதி என்னுடைய எக்ஸ்ட்ரீம் சிட்டியை என்ன பண்ணிருக்கும்னே தெரியல. உங்களாலதான் எனக்கு இந்த துரோகியை பத்தி தெரிஞ்சது. நீங்க மறுபடியும் எக்ஸ்ட்ரீம் சிட்டியை காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ சிவா. மறுபடியும் எக்ஸ்ட்ரீம் சிட்டிய டேஞ்சர்ல இருந்து காப்பாத்திட்ட. அப்புறம் எல்லா ஸ்க்ரூவையும் டைட் பண்ணிட்ட. கிங் கோகு, இது என்னோட டியூட்டி தான். நீ எக்ஸ்ட்ரீம் சிட்டிய காப்பாத்தல, டெஸ்ட்ராய் பண்ணிருக்கங்கறத புரிஞ்சிக்க. நான் தான் இந்த சிட்டியை காப்பாத்தினதே. ஆனா நீங்க என்னையே பேன் பண்ண சொல்றீங்க. உன்னை சுத்தி என்ன நடந்திருக்குன்னு பாரு சிவா. இங்க பாருங்க, எக்ஸ்ட்ரீம் சிட்டியை காப்பாத்தும் போது எப்படி இவ்வளவு சேதம் அடைஞ்சதுன்னு எனக்கே தெரியல. ஆனா சிவா, இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல. எக்ஸ்ட்ரீம் சிட்டி மக்களே, என்னோட நட்டு போல்ட் மேல சத்தியமா சொல்றேன், சிவா எக்ஸ்ட்ரீம் சிட்டிக்காக போராடலன்னா அப்புறம் எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட ஸ்க்ரூலாம் லூஸ் ஆயிடும். இல்ல, சிவாவுடைய கேட்ஜெட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானது. சிவா எப்போ இந்த சிட்டியை காப்பாத்த விரும்பினாலும் நிறைய விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுது. பாருங்க. ஆமா ஆமா, சிவா எப்போதுமே இந்த சிட்டியை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கான். சிவாவை பேன் பண்ணுங்க. சிவாவுடைய கேட்ஜெட்ஸை பேன் பண்ணுங்க. ஸ்க்ரூஸ் லூஸ் ஆயிடுச்சு. சிவா, மக்கள் ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. நாம அவங்களோட பேச்ச கேட்டே ஆகணும். சிவா, நீ கொஞ்ச நாளைக்கு லீவ் எடுத்துக்கிறது எனக்கு பெட்டர்னு தோணுது. அப்புறம் உன்னோட கேஜெட்ஸ் எல்லாத்தையும் எங்க கிட்ட கொடுத்துட்டு போ. இங்க இருக்கிற மக்களோட கோபம்லாம் குறைஞ்சதும் நீ இங்க வந்துடு. நான் இவங்களுக்கு புரிய வைக்கிறேன். அப்புறம் நீ கொடுத்த கேஜெட்ஸையும் நான் திரும்ப கொடுத்துறேன். ஓகே கிங் கோகு, நீங்க இந்த அளவுக்கு சொல்றதால அப்புறம் அது வரைக்கும் சிப்பி கூட என் கூடவே இருக்கும். சிப்பி எங்களோட ஃப்ரெண்ட், அதையாவது எங்க கூட இருக்க விடுங்க. கூட பரவாயில்ல ரேவா. ஒருவேளை ஏலியன்ஸ் வந்து தாக்குச்சுன்னா அப்போ என்ன யாரு காப்பாத்துவாங்க? சார், எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க சார். போற வழியில அந்த மால்ல டிராப் பண்ணிடுங்க சார். ஆட, சிவாவை பேன் பண்ணாங்க. அப்புறம் இப்போ நம்மளையும் டிரைவர் ஆக்கிட்டாங்க. சரி சரி, சீக்கிரமா உட்காருங்க உட்காருங்க. சிவாவோட கேஜெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேல, ஒண்ணு கூட விடாம. ஆமா, நாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். சைக்கிள், வாட்ச் எல்லாமே எங்க வண்டியில தான் இருக்கு. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். சிவாவை பலகீனமாக்கி அவனோட கேஜெட்ஸ் வாங்குறது தான் எங்களோட முத வேலையே. என்ன? அட, இது என்ன? அவங்க இரும்பு காருக்குள்ள இருந்து வெளியேறின போத் பேண்டிஸ் மாதிரி இருக்காங்க. ஹே, வேலை முடிஞ்சது. சார், நம்ம இதுக்கு பதிலா வேதா சிட்டிலேயே இருந்திருக்கலாம். சார், இவங்க கார் ஓட்டுற அழகுல நீங்களும் நானும் ரோல் ஆகி உண்மையிலேயே லட்டும் பூந்தியுமா மாறி போயிடுவோம் போல இருக்கு. அங்க பாரு, கிங் கோப்பு, கிங் கோப்பு. இவி நாக்கினோ நக்கு கக்கு. எல்லா ஸ்க்ரூவும் லூஸ் ஆயிடுச்சு. சிவா, அது இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சாரோட போலீஸ் காரு. ஆனா அதுல எதுக்காக கிங் கோகு தொங்கிட்டு வராரு? ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். சைக்கிள், சீக்கிரம் வா.
நான் ஒண்ணு மறந்தே போயிட்டேன். இப்போ என்கிட்ட சைக்கிளும் கிடையாது. இப்போ இந்த சிட்டியோட ஹீரோவும் நான் கிடையாது. பரவாயில்ல ரேவா, என்னால எதுவும் செய்ய முடியாதுல்ல. லட்டு சிங் சாரும் பேடாராம் சாரும் பின்னாடி இருக்காங்க. அப்படின்னா வண்டி ஏலியன்ஸ் கிட்ட மாட்டிக்கிச்சு. சிவா காப்பாத்து, சிவா காப்பாத்து. சிவா எக்ஸ்ட்ரீம் சிட்டியே இல்ல, ஆனா லட்டு சிங் சாரியும் பேடாராம் சாரியும் அப்புறம் கிங் கோகுவை காப்பாத்தி ஆகணும். அப்புறம் உன்னோட கேஜெட்ஸையும் கூட. சிவாவை பேன் பண்ணாலும் சரி, இல்ல அவன் கேஜெட்ஸை எடுத்துக்கிட்டாலும் சரி, எக்ஸ்ட்ரீம் சிட்டி எப்போ டேஞ்சர்ல இருந்துச்சுனாலும் கண்டிப்பா சிவா அங்க இருப்பான். என்ன இப்படி ஆக்கி விட்டுருச்சு? என் கை கால சேர்த்து வைங்க யாராவது. போட் பேண்டட்ஸ் ஸ்பேஸ் பைரட்ஸா இருந்தவங்க தானே, இப்போ அவங்க சிட்டி பைரட்ஸ் ஆயிட்டாங்களா? அவங்கள ஒரு வழி பண்ண வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கிங் கோகுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த போட் பேண்டட்ஸை நான் ஒரு கை பாத்துக்கிறேன். கீழே வந்துகிட்டு இருக்கான். இப்ப அவன்கிட்ட எந்த கேஜெட்ஸுமே இல்ல. டென்ஷன் ஆகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சிவாவோட உண்மையான பவர் அவனோட மூளை. எந்த கேஜெட்ஸும் இல்ல. இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? நிஜமா எனக்கு புரியல. எதுக்கு இங்க தீபாவளி பட்டாசெல்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க? சிவா, இவங்க சிட்டியை ஃபுல்லா டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. சிவா, எங்களை மன்னிச்சிரு. இந்த சிட்டியை ஒன்னால தான் காப்பாற்ற முடியும். ப்ளீஸ் எங்களை காப்பாத்து சிவா. டோன்ட் வரி அங்கிள், நான் ஆல்ரெடி ஒரு நல்ல பிளான் ரெடி பண்ணிட்டேன். சிப்பி, என்ன உடனே ரேடியோ சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ண சீக்கிரம். லட்டு சிங் சார், பேடாராம் அங்கிள், காருக்கு வாய்ஸ் கமாண்ட் கொடுங்க. டெஸ்ட்ராய் சிவா. அட கடவுளே, சிவா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நாங்க டெஸ்ட்ராய் சிவா கமாண்டை எதுக்கு கொடுக்கணும்? டிஸ்ட்ராய்ட் சிவா கமாண்ட் ஆக்டிவேட்டட். சாரே சார், நீங்க என்ன காரியத்தை பண்ணிட்டீங்க? என் நட்டு போல்ட் மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியவே தெரியாது. அந்த கேஜெட்ஸ வாங்கினதுனால சிவா இவள தப்பா எடுத்துப்பான்னு அவன் தன்னைத்தானே டிஸ்ட்ராக்ட் பண்ண சொல்லிட்டான். சிவா காலி, இனி இந்த எக்ஸ்ட்ரீம் சிட்டி எங்களோடது.
சிவா. சார் நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க? சிவா கதையவே முடிச்சிட்டீங்க. சிவா, ஏய் சின்ன பையா, மறுபடியும் வந்துட்டியா? பையன்னு மட்டும் சொல்லாதீங்க. சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, இந்த நட்டு போல்ட் மேல சத்தியம், நீ மறுபடியும் இந்த எக்ஸ்ட்ரீம் சிட்டியை காப்பாத்திட்ட. இதுக்கு அப்புறமாவும் உன்னால மட்டும்தான் காப்பாத்த முடியும். நான் உனக்கு உன்னோட எல்லா கேஜெட்ஸையும் திருப்பி கொடுத்துறேன். கிங் கோகு, இந்த சிட்டியை காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஓகே தான். சிவா, உன்னால இந்த வாட்டி பிடிக்கவே முடியாது. நீ பாத்துக்கிட்டே இரு ரேவா. யூடி, இந்த வாட்டி ரேவா இந்த கிறிஸ்பிய ரொம்ப அருமையாவே ரெடி பண்ணிருக்கா. இந்த வாட்டி சிவா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. சிவா என்னைக்குமே தோக்க மாட்டான். ரேவா, நீ என்ன இப்படி பண்ணிட்ட? அந்த டிஷ் சிவாவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஆனா நான் அந்த மாதிரி கமெண்ட் எதுவுமே கொடுக்கலையே. சிவா, நீ நல்லா இருக்கல்ல? உண்மையிலேயே நீ இந்த வாட்டி சாலிட் ப்ரோக்ராமிங் பண்ணிருக்க. இது எங்களோட பிளானே இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஃப்ரிஸ்பியை இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலனா அது தானா எப்படி இப்படி நடந்துக்கும்னு எனக்கு தெரியல. போலாம் வாங்க. அங்க பாரு சிவா. நில்லுங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. தேங்க்யூ சிவா, நீ என்ன காப்பாத்திட்ட. டேஞ்சர், டேஞ்சர். சிவா, மெட்ரோ இன் டேஞ்சர். யாரோ ரோபோட்ஸ் எல்லாத்தையும் ஆஸ்ட்ரேஜ் ஆக்கி வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த மெட்ரோ நிக்கவே மாட்டேங்குது. சீக்கிரமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போ. ஓகே. ஹெல்ப், 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 ஹெல்ப். ஹெல்ப், 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 ஹெல்ப். அங்க பாருங்க. Fire alert! Hello! Fire alert! Hello! Fire alert! Hello! Fire alert! Hello! கண்ட்ரோல் ரூம், கண்ட்ரோல் ரூம். ஐம் சிவா. பைலட் எங்கே? பைலட் அங்கிள் இப்போ மயக்கமாய் கிடக்குறாரு. ஓ நோ! அப்ப நீ அந்த ட்ரெயினை நிறுத்தி ஆகணும். ஆனா எப்படி? நீ அந்த ட்ரிகரை இழு. ஆனா ட்ரெயின் நிக்க மாட்டேங்குதே. செகண்ட் ஆப்ஷன் பாரு, உன்னுடைய ரைட் சைடுல ஒரு ரெட் பட்டன் இருக்கு. அதை பிரஸ் பண்ணு. அதான் எமர்ஜென்சி பிரேக் சிஸ்டம். தேங்க் காட், இந்த ட்ரெயின் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா அந்த கிட்னாப்பர் எங்க? எல்லா பேசஞ்சர்ஸையும் உடனே ரெக்வெஸ்ட் பண்ணி ஆகணும். மெயின் டோர் ஓபன்ல தான் இருக்கு. எல்லாரும் உடனே வெளியில போயிடுங்க ப்ளீஸ். ஓடுங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அங்கேயே நில்லு. யார் நீ சொல்லு. அதோட எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க?
சின்ன பையா, நீ இதையெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னும் கூட சான்ஸ் இருக்கு. நீ இங்க இருந்து போயிடு. நான் இங்க இருந்து போறதுக்கு இல்ல, இவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். இவ்ளோ குட்டியா இருந்துகிட்டு இவ்ளோ பெரிய காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? குட்டியா தெரியறனா? பாரு, பெருசாயிடுறேன். நண்பர்களே, பாரு, பெருசாயிட்டேன். எக்ஸ்ட்ரீம் சிட்டி இனி சைபார்க்குக்கும் என்னுடைய ரோபோட்ஸுக்கும் சொந்தமாக போகுது. நான் இருக்கும்போது அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. சைபார்க் கிட்ட மோதாத சின்ன பையா, விலகி போயிடு, இல்லனா உன்னுடைய கதையும் முடிஞ்சு போயிடும். சின்ன பையனை மட்டும் சொல்லாதீங்க ரோபோட். சிவா, என்னோட பேரு சிவா. Jet boots on. Battery down. Battery down. Oh no, ஷிவாவோட ஜெட் பூட்ஸ் வேலை செய்ய மாட்டேங்குது. நான் போய் ஆகணும். அவங்கள பிடிங்க. சிவா, சிவா, சிவா. ரேவா, சிவா, நீ நல்லா இருக்கல்ல? ஆமா, ஆனா நீ பாத்தியா அது இப்போ எப்படி? சிவா, அந்த சைபோவும் அவளோட குட்டி ரோபோட்ஸும் எக்ஸ்ட்ரீம் சிட்டி பூராவுமே எக்ஸ்ட்ரீம் அழிவா உண்டாக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஆதி யூடிய கூட கிட்னாப் பண்ணிட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சீனாங்கன்னா நான் அவங்கள விடவே மாட்டேன். சிவா, சைபார்க் எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட கண்ட்ரோலை கேப்சர் பண்ணிடுச்சு. அப்புறம் அது ஒருவேளை அதோட ப்ரோகிராமிங்கால மெயின் டவர்ல உள்ள கம்ப்யூட்டர்ஸை கேப்சர் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் நட் போல்ட் மேல சத்தியமா எக்ஸ்ட்ரீம் சிட்டி முழுமையா அதோட கண்ட்ரோலுக்கு வந்துரும். நீங்க கவலைப்படாதீங்க கிங் கோகு, அதை சமாளிக்கிறதுக்கான ஐடியா எனக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கு உங்களோட கேஜெட் ஒண்ணு மட்டும் எனக்கு தேவைப்படும். நட் போல்ட்ஸ் மேல சத்தியமா உனக்கு எந்த கேஜெட்ஸ் வேணும்னாலும் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை நான் உனக்கு தரேன். ஆனா எக்ஸ்ட்ரீம் சிட்டியை காப்பாத்து சிவா. ரேவா, நம்ம ஃப்ளையிங் டிஸ்கை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் ரூம்குள்ள போகலாம். லெட்ஸ் மூவ். வா ரேவா, இப்ப நாம அந்த குட்டி ரோபோட்ஸை போய் தோக்கடிக்கலாம். அது அவங்களோட சைஸ்லயே. சிவா, இந்த காட்ஸை தாண்டி போறது எனக்கு கொஞ்சம் கூட சரியா படல. ரேவா, யூ டோன்ட் வரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணிடுவேன். அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரீம் சிட்டி என்னுடைய விரலுக்கு ஏத்த மாதிரி ஆடும். சிவா, ஆர் யூ ஷூர்? இது ரொம்ப ஆபத்தா இருக்கிற மாதிரி தெரியுது. இது ஆதி யூடியோட சேர்த்து மொத்த எக்ஸ்ட்ரீம் சிட்டிக்கும் சம்பந்தப்பட்டது. நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஜஸ்ட் ஃபாலோ மீ. பசங்களா, அப்போ நீங்க இங்க இருக்கீங்களா? ஆனா இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் எனக்கு சொந்தமாயிடும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரீம் சிட்டி என்னுடைய விரலுக்கு ஏத்த மாதிரி ஆடும். இன்னும் 20% பாக்கி இருக்கு சைபோ. தூள் கலப்பறதுக்கு எனக்கு அதுவே போதுமானது. சரி, ஓகே. ஒருத்தருடைய தன்னம்பிக்கையை யாராலையுமே தவிர்க்க முடியாது. இப்போ நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒட்டுமொத்தமா அழியறதுக்கு தயாராயிடு. ரோபோட்ஸ் அட்டாக். ரேவா, நான் இவங்கள பிஸியா வச்சுக்கிறேன். நீ போய் ஆதி யூடிய விடு வச்சிரு. நீங்க இவ்ளோ நேரமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் இல்லன்னா இங்க எந்த வேலையும் நேரத்துக்கு நடக்காது. ரேவா, யூடிக்கு ரொம்ப பசிக்குது போல இருக்கு. ஓ நோ, இன்னும் 4% தான் பாக்கி இருக்கு.
சொன்னல சின்ன பையனு மட்டும் சொல்லாதீங்கன்னு. தேங்க்யூ சிவா, நீ மறுபடியும் எக்ஸ்ட்ரீம் சிட்டியை காப்பாத்திட்ட. எப்படி பார்த்தா எக்ஸ்ட்ரீம் சிட்டி எங்களுக்கும் சொந்தமானது தானே. சிவா, இந்த பாக்டீரியா லைஃப் எவ்வளவு நல்ல லைஃப். சாப்பிட வேண்டியது, ஒருத்தர் வயித்துல படுத்து கிடக்க வேண்டியது. அடுத்த ஜென்மத்துல நீ பாக்டீரியாவா பிறந்துரு, சரியா? ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா யோடி, டாக்டர் ஒரு டோஸ் மருந்து கொடுத்தா உன் வயித்துல இருக்க பாக்டீரியாஸ்ல எங்க போகும்னு யோசி. நீ டைரக்டா டாய்லெட்ல இருப்ப. ஏலியன் இல்ல, நிஞ்சா. நிஞ்சா ஃப்ராக். அப்புறம் நிஞ்சாவோட ஃப்ராக்கோட இன்னொரு அர்த்தம் அழிவு. அழிவு. ஆனா இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சும்மாவா சொல்லிருக்காங்க? சிவா, பாத்து பத்திரம். இப்ப அவங்களோட வாய்க்கு நான் ஒரு பூட்டு போட்டாகணுமா? சைக்ளோன் ஆக்டிவேட். இல்ல இல்ல இரு. இதெல்லாம் நீங்க எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு உன்ன தெரியும். ஆனா நாங்க என்ன கேள்விப்பட்டோம்னா, சிவாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸ்ட்ரீம் சிட்டியை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் எங்களால அது வரைக்கும் இங்க ராஜ்யத்தை ஆள முடியாது. அதனாலதான் நாங்க முதல்ல சிவாவையே அவுட் பண்ணிடலாம்னு நினைச்சோம். இனி உன்னால தப்பிக்க முடியாது. இதோட உன் கதை முடிஞ்சது. சிப்பி, ஆக்டிவேட் எக்ஸிட். நம்மளோட லேப், என்னோட சைக்கிள், இத்தனை வருஷத்தோட உழைப்பு, கேஜெட்ஸ் எல்லாத்தையும் அவங்க கெடுத்துட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி, நான் அந்த நிஞ்சா ஃப்ராக்ஸை ஜெயிக்கவே விட மாட்டேன். நிஞ்சா ஃப்ராக்ஸ் எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட மிகப்பெரிய ஹைடெக் டெஸ்ட்ராயிங் டேங்க திருடிட்டாங்க. இப்ப அதுங்க பேலஸ் பக்கம், அதுங்க பேலஸ் அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கு. நீ சீக்கிரமா வந்துரு சிவா, எங்களை காப்பாத்து. ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயாகணும்.
நாங்க எக்ஸ்ட்ரீம் சிட்டியில தாக்குதல் நடத்துறத யாராலையும் தடுக்க முடியாது. பிரமாதமா இருக்கு. எக்ஸ்ட்ரீம் சிட்டியுடைய ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டையும் சேரா மாத்தி என்னோட நிஞ்சா ஃப்ராக்ஸ் எல்லாரும் அங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த சிட்டி எக்ஸ்ட்ரீம் சிட்டி இல்ல, எக்ஸ்ட்ரீம் வாஸ்ட் சிட்டியா மாறிடும். ஃபைனலி இந்த சிட்டி எங்களுக்கு சொந்தமாயிடும். கிங் கோகோ, நாங்க வந்துட்டு இருக்கோம். நிஞ்சா ஃப்ராக் வாழ்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அதுங்க எதுக்கு பயப்படுதோ நாம அதுதான் செஞ்சாகணும். வாங்க, எக்ஸ்ட்ரீம் சிட்டியை நாம அந்த ஃப்ராக்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துவோம். ஆனா எப்படி? அந்த நிஞ்சா ஃப்ராக்ஸ் நம்மளோட லேபை முழுமையா டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. ஒருவேளை நம்மள்ட்ட புது லேப் இருந்துச்சுன்னா நம்ம புது ஆப்ஜெக்ட்ஸ் உருவாக்க முடியும். லேப் இருந்தாவா? லேப் இருக்கு. ஆனா எப்படி? மாஸ்டர் மைண்டோடது. மாஸ்டர் மைண்டா? ஆனா நம்ம அதை ஜெயில அடைச்சு வச்சிருக்கோமே. ஆமா, இப்போ அதே மாஸ்டர் மைண்ட் தான் நமக்கு அவரோட லேபை கொடுத்து எக்ஸ்ட்ரீம் சிட்டியை காப்பாத்த வைக்க போறாரு. ஆனா எப்படி? சோ உனக்கு என்னுடைய மாஸ்டர் மைண்ட் வேர்ல்ட் கிளாஸ் லேப் வேணும். ஆனா இதுல என்னுடைய லாபம் என்ன இருக்கு சிவா? நாங்க உனக்கு சான்ஸ் கொடுக்க வந்திருக்கோம். நீ தான் சொன்னல நீ எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட சூப்பர் வில்லன்னு. ஆனா இன்னைக்கு அந்த நிஞ்சா ஃப்ராக்ஸ் எல்லாம் உன்னோட ரெக்கார்ட்ஸ் மொத்தமா பிரேக் பண்ணிடும் போல இருக்கு. அதனால தான் சொன்னேன். அப்படி நடக்க முடியாது. ஆனா ஒருவேளை நீ எங்களை உன்னோட லேப்ல வேலை செய்ய விட்டீன்னா எங்களால அதை தடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு நாள் நீ எக்ஸ்ட்ரீம் சிட்டிய ஆள கூட முடியும். என்ன? தப்பா நினைக்காத சிவா, ஆனா இந்த லேப் நம்ம லேபை விட ரொம்ப சூப்பரா இருக்கு. என்னோட சூட்ல நீ பாதுகாப்பா இருப்ப. நீ நிஞ்சா ஃப்ராக் ஈஸியா தோக்கடிச்சிருவ. இது எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? வாவ் சிவா, நீ சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்க. உன்னோட கிளாஸஸ் மறந்துடாத. அநேகமா அவனை ரேஸ் சைக்கிள் மாதிரி வாஷ் பண்ணி ஆகணும் போல இருக்கு. சின்ன பையா, நீ மறுபடியும் வந்துட்டியா? உனக்கு இன்னும் கூட புத்தி வரலையா? என்ன பையன்னு மட்டும் சொல்லாதீங்க. இந்த பையன் தான் உங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்க போறான். அந்த பையன் சூட்டை போட்டுக்கிட்டு தனக்கு தானே நம்ம ஸ்மார்ட் நினைச்சுக்கிட்டு இருக்கான்.
ஃப்ரெண்ட்ஸ், என்னால சூட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. அநேகமா வேற யாரோ இந்த சூட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேற யாரா இருக்க முடியும் சிவா? ஒரு அம்ப வச்சு நான் 2 வேட்டையாடிட்டேன். நிஞ்சா ஃப்ராகையும் அழிச்சிட்டேன். அப்புறம் நீ முழுமையா என்னோட கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்ட. வா சிவா. இப்போ பாரு, விழவா. அட்டாக் கிங் கோகோ. அட, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சிவா? நீ அடிச்சா யாரு காப்பாத்துவாங்க? இப்ப இந்த ரிமோட்டே இல்லனா என்னோட சூட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? சிவா, நீ இந்த தடவை 1 இல்ல 2 இல்ல 5 சூப்பர் வில்லன்ஸ் ஜெயிலுக்கு அனுப்பிட்ட. சூப்பர் வில்லன்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரீம் சிட்டியை காப்பாத்துறதுக்கு இந்த சிவா என்னைக்குமே ரெடியா தான் இருப்பான் கிங் கோகு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.